இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான். பிரெட் கஸ்டர்ட் சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது இந்த சம்மருக்கு திருப்பி திருப்பி சாப்பிடும் போலே இருக்கும். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கோம். குங்குமப்பூ இல்லைனா பரவாயில்ல, ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கோம். மில்க் மேட் இல்லைனா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த காய்ச்சின பால்லே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்க அது வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வந்து நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கீ இல்லைனா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸை தனித்தனியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும், கிறிஸ்பியாகவும் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்க கஸ்டர்ட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்டுக்கு மேலே நல்லா வந்து ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.